அப்படியே தேவ செய்திக்கு இந்த ஐக்கியத்தின் சார்பாக, இந்த ஊழியத்தின் சார்பாக கூடி வந்த அத்தனை பேருடைய சார்பினாலே நாம் வெல்கம் பண்ணுவோம். கரங்களை தட்டி glory to Allah. Praise the Lord. Hallelujah. 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 உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த தருணமுள்ள நேரத்தை கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறோம். ஆமென். அதாவது கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்கள். ஆமென். இப்போ உங்களை பார்த்தா புதுசாக இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். எப்போ இயேசுவின் நாமத்தை சொல்கிறோமோ, கர்த்தரோட பிள்ளைகளை எங்கே பார்க்குறோமோ அப்போ எல்லாம் நமக்குள்ளே என்ன இருக்கும் தெரியுங்களா? நம்ம பிள்ளைங்க. அப்பா, நம்முடைய அப்பா யார்? ஏசப்பா. நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா. அது குட்டி பிள்ளையாக இருக்கலாம், வாலிப பிள்ளையாக இருக்கலாம், வயது சென்றவங்களா, எல்லாருக்கும் ஏசப்பா அப்பா தான். அப்போது இங்கே நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம். எனக்கு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், என்னுடைய மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், என்னோட சகோதரியாக இருக்கலாம், என்னோட சகோதரராக இருக்கலாம். அதனால் பயம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் அந்த உணர்த்துதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த நாட்களில் நிறைய காரியங்கள் நிறைய பண்ணுறோம். ஆனால் நிறைய எல்லைகளில் ஜெயம் கிடைக்காம போயிடுது. நிறைய பண்ணிடுறோம், பிரயாசப்பட்டுறோம், அந்த பலன், அந்த ஜெயத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாத காரியங்கள் அநேகம். ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு ஒரு 7 விஷயங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட போகிறார். ஹல்லேலூயா. அதை சீக்கிரமாக அது அத்தனையும் சொல்லி முடிக்கணும். கொண்டு வந்த அத்தனை வார்த்தையும் உங்கள் இருதயத்தில் விதைச்சிடணும். நம்ம நோட் பேப்பரில் எழுதலாம் அல்லது நம்ம காதில் கேட்கலாம். ஆனால் இருதயமாகிய பலகையில் நாம் எழுதி கொண்டால், ஓகே வாசிங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். எடுத்தவங்க சத்துமாஸ். ஆமென். நம்முடைய, சொல்லுங்க எல்லாருமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஜெயம் இருக்கு. அப்ப அது தாமதமாகிறதுக்கு நாம எந்த எல்லையில என்ன காரியத்துல சோர்ந்து போய் இருக்கிறோம், பலவீனமா இருக்கிறோம், நெருக்கம் வந்துருச்சுன்னா அந்த ஜெயத்தை சில நேரம் நாம சுதந்திரிக்க முடியாம போகுதா அப்படின்னு இன்னைக்கு நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்ய போகிறோம். ஆமென். ஏன்னா இது சுத்திகரிப்பின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டிசம்பர் மாதம் வந்துட்டாலே உபவாசமும் அர்ப்பணிப்பும், அந்த பண்ணன அர்ப்பணிப்பும் உறுதி எடுத்தோம் இல்லைங்களா? டிசம்பர் 1ஆம் தேதியில், அதாவது டிசம்பர் 31 நைட்டில் உறுதி எடுத்திருப்போம். 1ஆம் தேதியிலேருந்து நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் 2024 உறுதி எடுத்திருப்போம். அந்த உறுதியெல்லாம் நம்ம மைண்டில் இப்போ தான் வரும். இவ்வளோ மாதமெல்லாம் இடையில விட்டாச்சு. இப்போ தான் அந்த உறுதியெல்லாம் வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி நிற்கும். சரி இந்த வர்ற ஆண்டாவது நம்ம சரியாயிடணும் அப்படின்னு நம்ம தேற்றிக்கொள்வோம். இப்படி சொல்லி தான் நாம் சில காரியங்களில் ஆண்டவரை விட்டு தூரம் போன காரியம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பை எடுத்ததிலிருந்து இந்த டிசம்பர் 31 வரைக்கும் அர்ப்பணிப்பை நாம் பிடித்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அதை குறித்து தான் 7 வகையான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 7 நபர்களை குறித்தும் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 சரி வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். யாத்திராகம 17ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து படிச்சுட்டே வாங்க. 8லேருந்து. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள்.
அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு ஜெயம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. நிறைய பேர் மதம் நினச்சி மதம் பிடிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் அல்ல பிரியமானவர்களே, மார்க்கம். நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கம். யோவான் 14:6 அப்படிதான் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். இதுதான் மார்க்கம். ஆனால் நிறைய பேர் கிறிஸ்தவ மதம்னு சொல்லி அநேகர் அவப்பெயர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏசப்பா மதத்துக்கு வரவே இல்லை. ஆண்டவர் உண்மைக்காக வந்தார், சத்தியத்துக்காக வந்தார், சத்தியத்துக்காக நின்றார். உண்மையின் ஊற்று அவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அமலேக்கரோட யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இதில் 7 காரியத்தை இதில் இருந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மோசேயா முக்கியம். ஃபஸ்ட்டு யார்? மோசேயாவிடம் கர்த்தர் சொல்கிறார். அடுத்து 2வது ஆரோன், ஊர். முக்கியமாக யோசுவா. 4 பேர் வந்துட்டாங்களா? அடுத்து நம்ம வாசித்ததில் ஒரு கல் வந்துச்சு, சரிங்களா? 5. ஓகே. அடுத்து 5 கோல். அடுத்து 2 கரங்கள். 7 வந்துருச்சா? அப்போ கிறிஸ்டியானிட்டி என்பது ஆண்டவருக்குள் வாழ்வது, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது தான் ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லணும். கிறிஸ்தவங்களாம் நிறைய பேர் வாழ்கிறாங்கங்க. உண்மை இல்லாமல், உத்தமம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், காசுக்காக, பணத்துக்காக, பெயருக்காக, புகழுக்காக எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க உண்மையாக, உத்தமமாக, பரிசுத்தமாக கர்த்தரோடு இருக்கிறாங்க. ஆமென். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழசெல்லாம் என்னது? என்னடா இவங்களை கேள்வி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் சம்பாஷணை பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படும். பழையதெல்லாம் என்னது? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அப்படின்னா சோத்ரா. வெரி குட். மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும் அழியணும். ஆமென். எத்தனை இருக்கு தெரியுங்களா மாம்சத்தின் கிரியைகள்? வெளியரங்கமா? வெரி குட். கிளாப் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17 மாம்சத்தின் கிரியைகள் அழிக்க வேண்டும், ஆவியின் கனியாகிய 9 பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 17 ஒழியும் பொழுது அந்த 9 நம்மில் வந்துவிடும். இப்போ ஒரு இருட்டு இருக்குன்னு வைங்க, அங்கே லைட்டு போடுறோம், என்ன வந்துடும்? வெளிச்சம். இருட்டுன்னு தனியாக ஒரு இது இல்லை, வெளிச்சம் வந்தால் இருள் போயிடும். ஆமென். ஏசப்பா வந்துட்டா பாவம் போயிடும். ஏசப்பா உள்ளுக்குள்ளே வந்துட்டா ஜென்ம ஸ்பாவம் போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதை வாசிச்சிடலாமா? 17 காரியத்தை வாசிச்சிடலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம்,
ஆ ஆ ம் 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 களியாட்டுகள் முதலான மொத்தம் 17 நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மாம்சத்தின் கிரியைகள் 17. ஆவியின் கனியோ ஆ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9ம் நமக்குள்ளே வரணும். ஆமென். மாம்சத்தின் கிரியைகளில் பார்த்தீங்களா என்னென்னலாம் இருக்குது? வைராகியம், கோபம். எனக்கு கோபமே வராதுங்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கை தூக்குங்க பார்க்கட்டும். ஐயா சொன்னாங்க மாம்ச சிந்தை, ஆவின் சிந்தை 2 இருக்குன்னு சொன்னாங்கல்ல. மாம்சத்தின் கிரியைகள் பார்த்தீங்களா, எனக்கு கோபமே இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு யாருமே என்ன செய்ய முடியாது. என்ன மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏசப்பா சொல்லிட்டாரு, அவரை தவிர ஒருத்தவங்களும் நல்லவங்க இல்லைன்ட்டாரு. அப்போ நம்மளாம் கெட்டவங்களா? அப்படி இல்லை, நல்லவர்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம பூரண பரிசுத்தர் இல்லை, பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியைகள் 17ஐயும் அகற்றிடணும். அகற்ற கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஜெபிக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். ஏசப்பா மாம்சத்தின் கிரியைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, நான் அதை மேற்கொள்ளணும். ஆவின் கனி 9 நான் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நான் உம்மோடு கூட இருக்கணும். அதில் களியாட்டுகள் அப்படிங்கிறது கேம். அதாவது காசு வச்சு நிறைய கேம் இன்னைக்கு பிள்ளைங்க அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க மொபைலில், இல்லைங்களா? வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட பொம்மை பார்க்குதுங்க. இங்கே இருக்கிறவங்க பார்க்குறீங்களா தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொம்மை சேனல் பார்க்குறீங்க, அதில் பிசாசு உள்ளே வந்திருக்கிறான். அது ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிள்ளைங்க. அதில் வேறு நம்ம பெருமையாக சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் பையன் டச் ஃபோன்லாம் நல்லா விளையாடுவாங்க, கேமு நல்லா விளையாடுவார். அதில் ஒன்றுமே இல்லை பெருமை சொல்கிறதுக்கு, இல்லையா? அப்போ என்ன சொல்லணும், என் பிள்ளை நல்லா பைபிள் படிக்குது, மொபைலில் பாட்டா ஏசப்பா பாட்டு தான் கேட்குது அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவு எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். கேம் விளையாடுது, எப்பவும் கேம் தான். அந்த பாட்டு பாடினா தான் சாப்பிடும், சாப்பிட்றதுக்காக கையில் மொபைல் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம சொல்லவே கூடாது. ஆமென். அதேமாதிரி மொபைல் வச்சுட்டு நிறைய பேர் நம்ம பாடுவோம் பாட்டெல்லாம், சர்ச்சில் எல்லாம் பாடவே கூடாது. நம்முடைய ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாவம் பரலோகம் வர மாட்டேங்க அப்படிலாம் சொல்லலை. நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர். ஐயா சொன்னது போல பரிசுத்தமானவரை பரிசுத்தமாய் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் பைபிள், இவ்வளோ பெரிய பைபிளை ஏன் தெரியுங்களா எடுத்துகிட்டு வந்தேன்? 40 வயசுக்கு மேலே ஆனாலே சின்ன எழுத்து கொஞ்சம் தெரியாது, இல்லைங்களா? எனக்கு 44 வயசு, ஓகேங்களா? அப்போது இவ்வளோ பெரிய பைபிள் நான் எடுத்துகிட்டு வந்தேன். கண்ணாடி போட்டு போட்டு கழட்டி அது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது கண்ணாடி கூட டிஸ்டர்பாக வந்துடக்கூடாது. அதனால தான் இவ்வளோ பெரிய பைபிளை தூக்கிட்டு வந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம நேசித்து கனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருப்போம். ஆமென். நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியங்களை கர்த்தர் நேசிக்கிறார், இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இங்கே எப்படி ஜெபம் பண்ணுறோமோ தேசத்துக்காக தினமும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இல்லங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், நடத்துகிறவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கி நேராக சந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. எதை நம்ம விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். அப்போ நம்ம ஜெபத்தை விதைச்சிருக்கிறோம், இன்னைக்கு வந்து அதை அறுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார், பார்க்க கிருபை செய்கிறார், உங்களோடு இணைந்து ஜெபிக்க கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. கழிந்தெல்லாம் இல்லை, ஒளிந்து, அவ்வளோதான், எல்லாம் புதிதாயின. நம்ம பேச்சு, நட, உட, பாவனை எல்லாமே புதுசாயிரணும். ஆமென். அது எப்பெல்லாம் புதுசாகும் தெரியுங்களா? காலைதோறும் புதியவைகள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆமென். அப்போ புதுசாக காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்க. இருதயம் எப்படி இருக்கும்? காலையில் எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த பாரம் இருக்காது, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அதெல்லாம் இருக்காது. இப்போ மத்தியானம் ஆகும்போது நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்களுக்கு இதை கொடுக்கணுமே, காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம், ஏதாவது இருக்குதுன்னா குழப்பமாக இருக்கும். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷோட ஏசப்பா கிட்ட போயிடணும். ஆமென். பேசுவார் கர்த்தர், அழகாய் பேசுவார், அழகாய் பேசுவார், பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பேசுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல, அவர் பேசுகிற ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதில் 7 பேர் வந்தாங்கல்ல,
யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே, யோசுவா, ஆரோன், ஊர், கல், கோல், கரங்கள். அல்லேலூயா. இந்த 7 பேரா நாம் இருந்தோன்னு வைங்களேன், கர்த்தருக்கு ஏதாவது ஒன்றாவதாவது இருக்கணும். ஒரு கல்லாக இருக்கலாம், ஒரு கோலாக இருக்கலாம், கரங்களாக இருக்கலாம், ஆரோனை போல இருக்கலாம், ஊரை போல இருக்கலாம், யோசுவாவை போல, மோசையை போல. அப்போ தான் திருச்சபை ஜெயம் பெறும். அல்லேலூயா. திருச்சபை நடத்துகிறவர்களுக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுமா, இந்த 7 விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் கை கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அப்போ ஜெயம் நிச்சயம். பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். வாசிங்க. வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். காலம் சமீபமாக இருக்கிறது. தாங்க கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. கொள்ளை நோய் வரும்னு கர்த்தர் சொன்னார், வந்தது. இப்போ அடுத்து பஞ்சம் ரெடியாக வந்துருச்சு, அடுத்து இங்கே ரெடியாக இருக்குது. ஐயா ஆரம்பத்திலே சொன்னாங்க, எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனமும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். ஆமென். இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கிறது. சரிங்களா? அப்போது ஆண்டவருடைய இடத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவங்க பற்றி கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் இருங்கன்னு விட்டுட்டு போன இடத்த எங்களுக்கு தான் சொந்தம்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க பிடித்து கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் நாடு வேணும்னு இவங்க போராடுறாங்க. இந்த போராட்டமெல்லாம் அவங்க ஏற்படுத்துகிறது அல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் முன்குறித்தது. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், என்னோட மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். அவருடைய இடத்தை வேற யாருக்கு கொடுக்கவே மாட்டார். ஏன்னா 3வது தேவாலயம் இஸ்ரவேல் தேசத்திலே கட்டப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். நம்ம மோடி ஐயா கூட, பிரதமர் கூட போய் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. ஆனால் போகத்தான் முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஜெப ஆயுதமே நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அனுதினமும் நம்முடைய திருச்சபையில் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறதுனால கண்டிப்பாக பண்ணுறோம் இல்லைங்களா? ஆண்டவரே ஏற்படுத்தினாரு. மாலை 6லிருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 10 ஆண்டுக்கும் மேலாக தோட்டக்காடு மீஞ்சூர் வட்டத்தில் தோட்டக்காடு கிராமத்தில் நேற்று வரைக்கும் அந்த ஜெபம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. கொரோனா டைமில் ஆண்டவர் சொன்னார், 8 மணி ஜெபம் ஏற்படுத்துங்க, 8 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்க பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு 8 மணி ஜெபத்தை நேற்று வரைக்கும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் ஜெபத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். நாங்கள் வசதி படைச்சவங்களாம் இல்லை, இருக்கிறத வச்சு மனரம்யமாக கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழ்மையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, படிப்புக்கு இதாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, குறைவாக இருக்கிறவங்க, ஃபீஸ் கட்ட முடியாது, அவங்களாம் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஃப்ரீ டியூஷன், ஃப்ரீயாக நமக்கு தெரிஞ்சதை ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். அடுத்து முதியோர் இல்லம் பக்கத்தில் இருக்கிறது, அவங்கள வாரம் போய் அழைத்து கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவங்கள எங்களால் முடிஞ்ச ஆகாரத்தை ரெடி பண்ணி கொடுத்து அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுருவோம். இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தருக்குள்ளாக செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சிறுவர் ஊழியம், நான் வால்பாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வால்பாறை, அங்கேருந்து தான் ஆண்டவராகிய கர்த்தருடைய சித்தத்தின்படியாக சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஐயாவுடைய தங்கை வேதாகம கல்லூரியில் படித்தாங்க, நானும் வேதாகம கல்லூரியில் படித்தேன் திருச்சியில். 2 பேரும் அப்போ ஃப்ரெண்டு. அப்போ எங்கள் மாமனார் அவங்கள பார்க்க வருவாங்க. யாரை? என்னுடைய நாத்தனார். இப்போ அவங்க இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு. அப்போ அவங்க பார்க்க வருவாங்க. நான் போய் முந்திக்கொள்வேன், அப்பா வாங்கப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஏன்னா ஊழியக்காரங்களை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அதனால் அவங்களுக்கு உபசரிக்க அப்போ அவங்க உடம்பு முடியாமல் ஆயிட்டாங்க. அவங்கள மருத்துவமனையில் வச்சு பார்த்தேன். அப்போ மாமனார் வந்தாங்க. அப்போயே அவருக்குள்ள ஆண்டவர் பேசிட்டாராம், இவ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும். இது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேருந்து எங்கே தூக்கிட்டார் பார்த்தீங்களா? கேரளா பார்டர்லேருந்து ஆந்திரா பார்டரில் தூக்கி போட்டார். அல்லேலூயா. மெட்ராஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் கர்த்தர் சம்மந்தப்படுத்தினார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா யாரையும் எங்கேயும் பயன்படுத்துவார். ஆமென்.
அப்போ ஒரு கல்லா நான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லா ஆண்டவர் சமூகத்தில் இருக்க உதவி செஞ்சிருப்பார். ஏதாவது ஒரு கோலா, ஒரு கரங்களா ஆண்டவரோடு கூட இருந்ததுனால கர்த்தருடைய பார்வையில பட்டு இவளை இங்கே விடக்கூடாது, தூக்கு மேய்ஞ்சு இருக்கன்னு கொண்டு வந்து அங்கே விட்டுட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய அழைப்புக்கு இணங்கினதுனால இன்றைக்கு கர்த்தருடைய பணியை பகுதியிலே செய்து கொண்டு வருகிறோம். ஆமென். நம்ம வந்து ஹோட்டல் நடத்தி தான், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு வச்சு தான் காலையில் நேரத்துல எல்லாம் ஊழியத்துக்கு போயிடுவோம், ஹவுஸ் விசிட்டிங் போயிடுவோம், எந்தெந்த அழைப்பு வருதோ போயிடுவோம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஈவினிங்கில் ஃபாஸ்ட் ஃபுட்டு நடத்தி தான் அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் திருச்சபையே கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். திருச்சபை கட்டியிருக்கோம். கர்த்தருக்கு சித்தமான வர நாட்கள் நம்ம எல்லாம் அங்கே கூட சந்திக்கலாம், ஐயாட்ட சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒரு நாள் கூட மீட்டிங் வந்து நீங்களும் அங்கே வந்து ஜெபிக்கணும். ஆமென். நீங்களாம் அங்கே வர்றது நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஜெபிக்கிறவங்க எங்கே இருக்காங்களோ எங்களுக்கு அவங்க உறவெல்லாம் வேணுப்பா அப்படின்னு ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கு அதை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிற உறவு தான் கடைசி வரை நிற்கிற உறவு. ஆமென். ஜெப உறவு, ஜெபிக்கிறவங்கள்ட்ட தான் ஏசப்பா இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்க என்ன செய்வாங்க? உண்மையா இருப்பாங்க, உத்தமமா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, அவங்க கர்த்தரோடு இருப்பாங்க, கர்த்தருடைய சொல்படி தான் நடப்பாங்க. ஆமென். அப்படிப்பட்ட உறவுகளில் எங்களை இணைச்சிருங்கப்பா, அப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கோம். அப்படி இணைச்சதுக்கு அப்புறம் தான் ஜெபராஜ் சகோதரர், அருமையான சகோதரி, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க உறவு கிடைச்சது. அவங்களுடைய திருச்சபையில் கொண்டு போய் செய்தி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கு உள்ள உறவுகளை கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுது இங்கே உள்ள உறவுகளை கொடுத்திருக்கிறார். எப்போ நம்ம இந்த இடத்துல பண்ணணும் நீங்கள் செய்தின்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து இங்கே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த ஒரு ஜெப குறிப்பையும் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபத்தில் ஒன்று சேர்ந்துட்டோமா? இப்போ நேரம் பார்த்துட்டோமா? இந்த உறவு கர்த்தர் வரும் வரைக்கும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வந்தும் பரலோகத்தில் தொடர உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி ஏதாவது கரங்களாக இருக்கணும், கோலாக இருக்கணும், ஆரோனை போல இருக்கணும். ஆரோனுக்கு ஊருக்கும் பாருங்க ஒரு சிந்தையை கர்த்தர் கொடுக்குறார். ஐயா வந்து மோசே ஐயா கையை தூக்கி இருக்கிறாரு, அவர் கை கீழே விழுந்தா அமலேக்கியர் ஜெயிச்சிடறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கை கீழே அவர் எவ்வளோ தரம் தூங்கிட்டு இருப்பார்? கையை கீழே போட்டா அவங்க ஜெயம் எடுத்துறாங்க. இவர் கையை தூக்கினா நாம ஜெயம் எடுத்துறோம். அப்போ இதுக்கு என்ன வழி பண்ணலாம்? கர்த்தர் பாருங்க, அவங்க 2 பேரையும் ஆரோனையும் ஊரையும் பயன்படுத்துகிறார். நம்ம ஒன்று பண்ணலாம், ஒரு கல்லை கொண்டு போய் அங்கே வை, அதில் உட்கார வச்சிடலாம். அந்த பக்கம் நீங்கள் கையை தூக்குங்க, இந்த பக்கம் நான் கை தூக்குறேன், யார் நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு சொல்லி அந்த ஆலோசனையை கொடுத்து அழகாய் தூக்கிட்டே இருக்கிறாங்க. அழகாய் வெற்றி பெறுறாங்க, ஜெயம் எடுத்தாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் ஊழியங்கிறது. விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்காரங்களும் இணைந்து ஒவ்வொரு பாத்திரங்களாய் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்தி செய்யும் பொழுது அந்த ஊழியம் ஜெயிக்கும், அந்த ஊழியம் ஜெயமா மாறும். அந்த ஊழியத்தில் ஏசப்பா இருப்பார். ஆமென். பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அதெல்லாம் போயிருங்க. ஆனால் ஏசப்பாவுடைய அன்பும் ஏசப்பாவுடைய அரவணைப்பும் ஏசப்பாவுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்தாதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப நம்ம எந்த வேலை செய்யறோம் பாருங்க. யாருடைய ஆத்மா நஷ்டமா கிடக்குதோ அந்த ஆத்மாக்களை திறப்புல நின்று ஜெபிக்கும் போது ஆத்மாக்களை எல்லாரையும் கர்த்தர் உள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தருணம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிடணும்? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணிடணும். ஒருத்தவங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லிடணும். சொல்லிடலாமா? பயமா இருக்குதே, எப்படி சொல்றது, நான் போய் சொல்றதா, அச்சமா இருக்குதே அப்படின்னு நினைச்சோன்னு வைங்களேன். எஸ்தர் அந்த மாதிரி மௌனமா இருந்திருந்தா வேறு வழியா ரட்சிப்பு வந்துடும். நம்ம சொல்லன்னு வைங்களேன், அவங்க கருப்பு துணி, மஞ்சள் துணி, சிவப்பு துணி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கி கொண்டு போயிடுவாங்க. நம்ம தெளிவு இல்லைனா, நம்ம அர்ப்பணிப்பு இல்லைனா, நம்ம சரியா இல்லைனா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியாது. அதனால ஆண்டவர் சமூகத்தில் உண்மையான அர்ப்பணிப்பு. ஏதோ எல்லாரும் அர்ப்பணிக்கிறாங்களே நம்ம அர்ப்பணிக்க கூடாதுங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு பரலோக தெய்வம் பார்க்கிற அர்ப்பணிப்பு. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்புறது பரலோகத்துல சந்தோஷம். இப்போ கேன்சர் சுகமாகுது, அது பூமியில சந்தோஷம். தலைவலியில இருந்தேன், கர்த்தர் சுகப்படுத்திட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பேர் சொன்னோம், நெருக்கமா இருந்தேன், மரண போராட்டத்தில் இருந்தேன், ஏசுப்பா நீ விடுவித்துட்டா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவர் உண்மையா இன்னும் நம்மளை பயன்படுத்துவார், சுகத்தோடு வைப்பார். ஆனா ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷப்படும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம ஜெபிச்சிருக்கோம்ல, பரதேசிகளுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கோம்ல. நம்ம பரதேசியா இருந்தா நம்மளை கர்த்தர் தெரிந்தெடுத்து கர்த்தருக்குள்ள பரதேசியா வச்சுட்டாரு. ஆனா இருக்கிற அத்தனை பேரும் ஜெபிச்சிருக்கோம், இன்னைக்கு கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. கண்டிப்பா ட்ராக்ஸ் யாராவது நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க கொடுப்பாங்க, அதை வாங்குவாங்க, அதை படிப்பாங்க, அர்ப்பணிப்பாங்க. அதுதான் விசுவாசம். ஆமென்.
கடுகு பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்த்துருக்கீங்களா? இல்லை, கடுகை நல்லா பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சின்னது. வெரி குட். அடுத்து எப்படி இருக்கும் அம்மா? காரமாக இருக்கும். ரைட்டு. அப்புறம் அதோட தன்மை எப்படி இருக்கும்? உருண்டை. வெரி குட். இன்னும் சாஃப்டாக இருக்கும். ரைட்டு. இன்னும் நான் எதிர்பார்க்குறது சின்னது. ரைட்டு. சின்னது, முழுமை. முழுமை. என்ன எதிர்பார்த்தோன்னா முழுமையாக இருக்கும். அதில் ஏதாவது ஓட்டை இருக்குமா பார்த்துருக்கீங்களா? ஓட்டையெல்லாம் இருக்கா? ஓட்டை இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? வண்டி ஏறிடுச்சுன்னு கீழே கொட்டிடுவோம். நல்ல கடுகு எப்படி இருக்கும்னா முழுமை பெற்றிருக்கும். ரவுண்டாக இருக்கும், முழுமையாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன இதயத்தில் பெரியவராக ஏசப்பாவுக்கு முழுமையாக இடம் கொடுத்துடணும். அல்லேலூயா. சின்ன இதயத்தில். நம்ம இதயம் பெருசாக இருக்கா? இல்லை. ஒவ்வொருத்தவங்க உள்ளங்கை அளவு தான் அவங்கவுங்க இதயம் இருக்கும். இவ்வளோ பெருசு இல்லை. இந்த உள்ளங்கை அளவு தான் அவங்கவுங்க இதயம், அவங்கவுங்க உள்ளங்கை அளவு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் உள்ளங்கையை பாருங்களேன், உங்கள் இதயம் எப்படின்னு தெரியும். பார்த்துட்டிங்களா? உங்கள் உள்ளங்கையை பாருங்கள். ஓகே, அந்த அளவு தான் நம்ம இதயம். அப்போ அந்த சின்ன இதயத்தில் பெரியவருக்கு முழுசாக இடம் கொடுத்துடணும். அரைகுறையா இல்லை. வண்டு ஏதாவது பண்ணிச்சுன்னா அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம்ல. அப்போ நம்ம மனசில் அரைகுறையாக ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம்னா கிரியை செய்ய மாட்டார். என்னங்க அமைதியாயிட்டீங்க? அப்போ எப்படி இருக்கணும்? முழுசாக இடம் கொடுத்துடணும். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுசும் கர்த்தருக்கு சொந்தமானது. என்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு நமக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை. அவர் மணவாளன், நாம மணவாட்டி. அல்லேலூயா. அப்போ மணவாளனாகிய இயேசு மகாராஜா சீக்கிரம் வரப்போறாரு. மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நாம் ஆயத்தமாக வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். எவ்வளோ பெரிய பொறுப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த சபையிலையோ அல்லது கூடுகையிலையோ எனக்கு எந்த பொறுப்பு இல்லைன்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் யார் சொன்னால் பொறுப்பு இல்லைன்னு? முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே 1 மணி நேரமாவது ஒவ்வொருத்தவங்களும் ஜெபம் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. ஆமென். அடுத்து ரட்சிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அதிகாரம் கூட படிக்காமல் வெளியே போகக்கூடாது. அது ஒரு 2வது பொறுப்பு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. 3வது பொறுப்பு என்னன்னா, பாட்டு பாடணும். ஏசப்பா பாட்டு பாடணும், பாடி துதிக்கணும், ஆராதிக்கணும். 4வது வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தை நேசிக்கணும், வசனத்தின்படி நடக்கணும், அநேகர் ஆத்தும ஆதாயம் செய்யணும், அநேகருக்காக ஜெபிக்கணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த பொறுப்புக்குள்ளே நம்மளை நடத்துகிறாரே கர்த்தர், அதற்காகவே காலை எழுந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நம்மளை நம்பி தேசத்தை கொடுத்துருக்காருங்க. நம்ம நம்ப முடியுதா? நம்மளினால தான் இன்றைக்கி தேசம் இருக்குது. இதுதான் 100க்கு 100 உண்மை. ஆமென். நம்மளை ஜெபிக்க வச்சு, நம்மளை ரட்சிக்கப்பட வச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வச்சு, அவரை துதிக்க வச்சு, தேசத்துக்காக ஜெபிக்க வைத்து, திறப்பில் நிற்க வைத்து தேசத்தையே நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்களேன். அதுக்கு அடையாளம் தான். ம் 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 ம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப அதன் மத்தியில் ஏசப்பா எனக்கு இருக்காரு அப்படிங்கிறவங்க யாருமே இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்குமே நெருக்கம் இருக்குங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கா இல்லையா? நம்ம இப்போ இந்த ஸ்டெப் ஏறி வந்தோம், அது இல்லாமல் நேராக வந்து நின்ன உடனே மேலே வந்துருச்சா லிஃப்ட்டு? இல்லையே. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அந்த மாதிரி எல்லாருக்குமே நெருக்கம் இருக்குது. அதன் மத்தியில் ஏசப்பா இருக்கிறாருங்கிற தைரியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் நெருக்கம் மாறும், ஒரு நாள் கவலை மாறும், ஒரு நாள் துக்கம் மாறும், ஒரு நாள் கண்ணீர் மாறும், ஒரு நாள் என் வியாதி மாறும். என் கர்த்தர் மாறாதவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த 2 லைன் பாடலாமா? 2 லைன் பாடலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே,
ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லையை புரிந்தவர் கர்த்தர். உள்ளிந்திரியங்களை நிறைய பேர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க. ஏன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு வேதனை, யார்கிட்ட சொல்வேன்? ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? நெருக்கத்தின் எல்லையை புரிந்தவர் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். நமக்கு ஒரு நெருக்கம் வரும்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பெருக்கம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜுரம் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம சாதாரண சும்மா இன்னும் டயர்டா இருக்கு, ஜுரமா இருக்கு அப்படின்னு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம உடம்புல ஒரு புது பலன் வந்த மாதிரி இருக்கும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாருக்குமே அப்போ ஒரு ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கும். அந்த மாதிரி அப்போ ஒரு உடல் ரீதியான மாற்றம் வரும்போது, ஆவிக்குரிய ரீதியில நமக்கு வர்ற எல்லா நெருக்கத்துக்கும் அப்புறமாக ஒரு உயர்வு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம சொல்றோம், கிராம ஊழியம் செய்றோம், நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோன்னு. ஒரு நேரம் 2 ரூபாய் காசு இல்லாம கை குழந்தையோடு நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நின்ற நேரங்கள் உண்டு. அந்த பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லுவா, அவளுக்கு பால் வாங்கி கொடுக்க காசு இருக்காது, அவளுக்கு எதுவும் கொடுக்க 2 ரூபா பிஸ்கெட்லாம் அப்போ விற்றாங்க. அந்த 2 ரூபா கூட இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலில் நின்று, ஆண்டவரே நீர் கொடுக்க நாங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய பிள்ளைகள், இந்த சூழ்நிலைக்காக நன்றியப்பா, இந்த ஒரு காரியத்துக்காக நன்றி, இந்த சூழ்நிலையை மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாது, படைத்தவர் நீர், நீங்கள் உதவி செய்யுங்க. பசிக்குதுங்கிறப்ப உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை இல்லை, நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும்னு ஜெபித்த நாட்கள் உண்டு. ஐயா என்ன பண்ணார்னா, வாடகை வீட்டில் நம்முடைய ஃபேன் தான் மாட்டியிருக்கோம், அந்த ஃபேனை கழட்டி அந்த காயில் கொண்டு போய் போட்டு 20 ரூபா வாங்கிட்டு வந்தார். அல்லேலூயா. 20 ரூபா வாங்கி கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு, அந்த மகளுக்கு, எனக்கு 2 பிள்ளைகள், அன்னைக்கு ஒருத்தி தான் இருந்தா, ஜான்சி ராணி ஜாய்ஸ் ராணி 2 பேர். அன்றைய சூழ்நிலையில் ஒருத்தி மட்டும்தான், ஸ்கூலுக்கெல்லாம் சேர்க்கலை. அதை வாங்கி கொண்டு வந்து பாலை வாங்கி பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து கண்ணீரோடு சொல்லி, ஆண்டவரே இந்த காயில் கொடுத்தீங்களேப்பா, நம்முடைய ஃபேன் தான், ஃபேன் இல்லாமல் கூட தூங்கிடலாம், குழந்தை பசிங்குதை என்ன பண்ண முடியும், அதை கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்குள்ளே தேவையை சந்திச்சதுக்காய் நன்றியப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்க நாங்கள், நீதிமானை ஒரு நாள் பசியினால் வருந்த விடார். நீங்கள் உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டிருக்கேன், எடுத்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இவருடைய மாமா அனுப்பிவிட்டார். பாருங்க, கர்த்தரை நம்புறவங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பினவர்கள் கெட்டு போனதாய் சரித்திரமே இல்லை. கை கொடுத்து தூக்கி நிறுத்தின கர்த்தர் இன்றைக்கு அநேகருக்கு வாங்கி கொடுக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்மஸ்க்கு பிள்ளை நம்ம அமைதியாகிடுவோம், நம்ம அதெல்லாம் அனுபவப்பட்டு வந்துட்டனால குழந்தைங்களுக்கு அமைதிப்படுத்த முடியாது. ஒரு பிறந்தநாள் வந்துருச்சுன்னா எனக்கு கேக்கு வெட்டணும், ட்ரெஸ் வேணும், சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல, கேக்கு வெட்டியே ஆகணும் அப்படின்றவாங்க. அது கையில் காசு இருக்கா என்ன ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வந்துச்சு. ஆனால் கிறிஸ்மஸ் வந்ததுனால எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு நிற்கிறான். எல்கேஜி படிக்கிற பிள்ளை எப்படி கேட்டால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? அப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு 500 ரூபா கிடச்சிது. எல்லாருக்குமே ட்ரெஸ் வேணும், உங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், டேடிக்கும் எடுக்கணும், எனக்கும் எடுக்கணுன்றுச்சு. கேட்ட பிள்ளை அவளுக்கு மட்டும் கேட்டிருக்கலாம், ஒரே அடம். அப்போ ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்தேன், என்னப்பா, ஏன்னா கிறிஸ்மஸ் அப்படி கொண்டாடின நாட்கள் உண்டு, ட்ரெஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த பிள்ளைங்க அப்படியே பழகினதுனால, ஸ்கூலில் 4 பேர் அப்படி போட்டு வர்றதுனால அவங்க அப்பா அம்மாலாம் அப்படி வராங்க, நீங்கள் வரணும், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு இது அந்த சூழ்நிலை. 500 ரூபாய் எடுத்துகிட்டு கடைக்கு போனால், ஏசப்பா இதில் மீதம் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். 3 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், ஆனால் மீதி காசும் வரணும். ஆனால் நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் இதயத்தை பார்க்குறீங்க, இதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஆசை இல்லைப்பா, ஆனால் அந்த எப்படியாவது அது வளர்ந்து வரும்போது நம்ம புரிய வச்சிடலாம். இப்போ சின்ன பிள்ளைய போட்டு அடித்தா அது அழுதுகிட்டு தான் இருக்கும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், இப்படி ஆகும். அதனால் இந்த சூழ்நிலை கடந்து வரணுமே அப்படின்னு 500 ரூபா எடுத்து கடைக்கு போகிறோம், மீதி வரணும் ஏசப்பான்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். 500 ரூபாய்க்கு அந்த அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு, இன்னொரு 500 ரூபாய்க்கு ஐயாவுக்கு எடுத்தாச்சு, இன்னொரு சாரி 500 ரூபா இல்லை, 150 ரூபாய்க்கு
மகளுக்கு எடுத்தாச்சு. இன்னொரு 150 ரூபாய்க்கு ஐயாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. எவ்வளோ ஆச்சுங்க? 300. இன்னொரு 150 ரூபாய்க்கு சிம்பிளான சேலை எடுத்தாச்சு. எவ்வளோ மீதி வந்துருச்சு? 50 ரூபா. அல்லேலூயா. நம்ம எதை ஜெபிக்கிறோமோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மீதம் எடுக்கணும்னு ஜெபம் பண்ணோம், எடுக்க வச்சார். அதுதான் கர்த்தர். இன்னும் அந்த 500 ரூபாய் கொண்டு போயிட்டு 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தோம்னா ஆடம்பரக்காரங்கள் ஆயிடுவோம், கடன் வாங்கி செலவு பண்ணுவோம். அப்புறம் ஏசப்பா சொல்றது, என் கடனை அடைச்சிட்டாங்கப்பா. இப்படிதான் எங்களை வளர்த்தெடுத்தார் ஆரம்ப நாட்களில். அப்போ ஆண்டவராக இன்றைக்கு உழைச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு அநேகருக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு அந்த கிராமத்தில் இல்லாத மக்களுக்கு இல்லாதவங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆகிலும் முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க நம்ம கண்ணால் பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. கிறிஸ்டின்காரங்க நிறைய பேர் ஏமாத்துறாங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்களை நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி பறிச்சுக்கிறாங்க. அப்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஏங்க, அவங்க ஞானத்தோடு இருந்தா நம்ம மெய் ஞானத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நானும் நிறைய ஏமாந்துருக்கேன். ஒரு அப்போதான் அந்த ஒரு இரும்பு டோரு, பழைய சர்ச்சில் இருந்த டோரை கழட்டி அது கொண்டு போய் காய்லாங்கடையில் போட்டு 1500 ரூபா வச்சுருக்கோம். சரி, இது இருக்கட்டும், எதுக்காக செலவுக்கு வரும்னு சொல்லி ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்தாங்க. அண்ணி, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை அண்ணி எனக்கு. ஆனால் எப்படி தான் தெரியுதோ தெரியல, கரெக்டாக 1500 ரூபா கேட்குறாங்க. கரெக்டாக 1500 ரூபா. இயேசுவே ராஜா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யார் வந்து கேட்டாலும் கொடுன்னு வேற. அப்போ ஐயா டியூட்டிக்கு போயிட்டாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ போமா, அண்ணி வீட்டில் இருக்காங்க, போய் சொல்லு, ஆண்டவர் ஏதாவது பண்ணுவார் போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், என்னங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆமாம் சில நீ ஆவியானவர் எப்படி ஏவராரோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. நம்மகிட்ட காசு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே வராங்களோ அப்படியே கொடுத்துறோம். அடுத்து நமக்கு வேணுமேன்னு கூட சிந்தை இல்லை. ஏன்னா கொடுங்கள்ட்டார்ல அப்பா, கொடுத்துடணும். அப்படியே 1500 கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் 2 நாளில் சம்பளம் வந்துடுவான், நீ 2 நாள் வந்து உங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்றேன்னு. இன்னைக்கு கொடுத்து 12 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அந்த 1500 வரவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் அப்போ ஆனால் இந்த வழியில் தான் போகிறாங்க, திரும்பிடுறாங்க, பார்க்குறது இல்லை. அப்போ என்னென்னா வஞ்சிக்கிற ஆவி. அந்த ஆவிட்ட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. இப்போ யார் வந்தாலும் சரி, ஏசப்பா நீங்கள் ஒரு அடையாளம் காமிக்காமல் யாருக்குமே கொடுக்க முடியாதுப்பா, நீங்கள் தான் காமிக்கணும்னு. அதே மாதிரி யார் வந்தாலும் ஞானமாய் நடப்பதற்கு ஞானத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஐயா சொல்லுவார், யாராவது கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா உடனே இது பண்ணிடாத, கொஞ்சம் யோசித்து நிதானித்து ஜெபிச்சு பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கையில் இருந்தால் அப்படியே கொடுக்கறக்கூடிய எண்ணத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்குறவங்க இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். கஷ்டப்படுறவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உள்ளத்தை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஆனால் நம்ம ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, யாராலும் ஏமாறக்கூடாது. அதே மாதிரி நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோட பேரு கெட்டதுக்கு காரணமே 2 எழுத்து படிச்சுட்டு வந்த உடனே ஊழியக்காரங்கன்னு சொல்லிடுறாங்க. அர்ப்பணிப்பு இருக்குது, அதுக்குன்னு தரிசனம் இருக்குது, ஆண்டவருடைய அழைப்பு இருக்குது. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் 2 மனைவி வைத்திருக்கிறவர்கள் ஊழியக்காரங்கன்னு சொல்றாங்க. எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சாட்சி எவ்வளோ கொடுத்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் எங்கே போனாலும் சரி, நம்ம ஞானமாக நடக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 7 பேரில் நம்ம ஏதாவது ஒரு பேராக இருந்து கர்த்தருடைய பணியை செஞ்சுட்டு இந்த பூமியை விட்டு போயிடணும். அல்லேலூயா. நம்ம நல்லா வாழ்வோம், போகிற வரைக்கும் இந்த பண்ணிட்டு போயிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த 7 காரியமும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் மோசையாவா இருக்கணும், கர்த்தர் ஸ்தோத்திரம், இல்லையா 2 கரங்களாக இருக்கணும், ஆரோன் ஐயாவாக இருக்கணும், ஊராக இருக்கணும், அந்த கல்லாக இருக்கணும். உக்காந்தாரே மோசை ஐயா, அந்த கல்லாவது இருந்துடணும்ப்பா. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம அப்படி இருந்தோம்னா நம்ம குடும்பத்தில் ஜெயம், நம்ம வாழ்க்கையில் ஜெயம், நம்முடைய இருக்கிற தெருவில் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். நம்மளை பார்த்து அற்பமாய் நினைத்தவர்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிடுச்சு. பேச்சு, நட, உட எல்லாம் ஆவின் கனி 9 வந்துடும். ஆமென். நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஆவின் கனிகள் அப்படின்னு சொல்லாங்க. ஆவின் கனிகள் கிடையாது, ஆவின் கனியோ அப்படிதான் ஆரம்பிக்குது, அன்பிலிருந்து இச்சை அடக்க வரைக்கும். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் 17 நம்ம விட்டு அகற்றணும், ஆவின் கனி 9 பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அடுத்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏபிசிடி ABCDEFG
7 வார்த்தை. சரிங்களா? இப்போ 7 பொருளாக வந்துட்டோமா? அடுத்து எப்படி இருக்குன்னா, ஏ ஃபார் அடோரேஷன். ஏ ஃபார் அடோரேஷன்னா கர்த்தருக்குள் நாம் நெருங்கிய உறவாக இருக்கணும். அல்லேலூயா. ஏ ஃபார் ஆப்பிள், அப்படி அது வந்து படிப்பில். அல்லேலூயா. ஏ ஃபார் அடோரேஷன். அடுத்து பாருங்க, பி ஃபார் பைபிள் ரீடிங், வேத வாசிப்பு இருக்கணும். சி ஃபார் கமிட்மெண்ட், கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிற உடன்படிக்கை எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்து டி ஃபார் டூ சம்திங், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. அடுத்து இ ஃபார் எடிஃபிகேஷன், அதாவது கர்த்தருக்கு, அதாவது தெளிவடைதல், பக்தி விருத்தி அடையணும். எடிஃபிகேஷன் பக்தி விருத்தி, தெளிவாக இருக்கணுங்க நாம. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். அது கீழே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, எஃப் ஃபார் ஃபெய்த், விசுவாசம். அடுத்து டி ஃபார் காட், அப்பதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஏ ஃபார் அடோரேஷன், பி ஃபார் பைபிள் ரீடிங், சி ஃபார் கமிட்மெண்ட், டி ஃபார் டூ சம்திங், இ ஃபார் எடிஃபிகேஷன், எஃப் ஃபார் ஃபெய்த், ஜி ஃபார் காட். ஹல்லேலூயா. இந்த அத்தனை நம்மகிட்ட இருந்தோம்னா நாமளை யாரும் அசைக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாது சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம கர்த்தரால் நிலைநாட்டப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்குள் நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லிடலாமா? ஏ ஃபார் அடோரேஷன், பி ஃபார் பைபிள் ரீடிங், சி ஃபார் கமிட்மெண்ட், டி ஃபார் டூ சம்திங், எஃப் ஃபார் இ ஃபார் எடிஃபிகேஷன், எஃப் ஃபார் ஜி ஃபார் காட். அப்போ நீங்கள் பயப்படாதீங்க, இந்த 6 காரியத்தை செஞ்சிருங்க. 7வது, கர்த்தர் உங்களோடே தான் இருப்பார், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமென், ஆமென். கர்த்தருக்காக நாம் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். உங்களுக்கு ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். ஒரு சோம்பேறி, அந்த ஒரு சோம்பேறியான சகோதரன் என்ன பண்ணா, அவங்க வீட்டில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் அந்த ஐயா வீட்டில் போய் பொண்ணு கேட்க போகிறார். சரிங்களா? நம்ம வந்து எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு கதையில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அதுக்கிடையில் இதை வாசிச்சிருங்களேன். ஸ்தோத்திரம். வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிற ஆமேன். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இதை நாம பயன்படுத்திக்கணும், பிரயோஜனப்படுத்திக்கணும், ஆதாயப்படுத்திக்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அதற்கு உதாரணமா இந்த கதையை சொல்ற பாருங்க. அந்த பணக்காரர் வீட்டுக்கு போய் இந்த சோம்பேறி என்ன பண்ணிட்டாரு, பெண் கேட்டு போயிட்டார். அவரு 3 காளை வச்சிருக்கார். என்னங்க பேசுங்க, எத்தனை காளை? 3 காளை வைத்திருக்கிறார், மாடு வச்சிருக்கிறார். சரிங்களா? காளை மாடு. அப்போ ஐயா, எனக்கு வந்து உங்கள் பொண்ணை கொடுங்க, நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்கார். என்னப்பா நீ பாட்டில் வந்து கேட்ட? சரி, உனக்கு ஒரு கண்டிஷன். சொல்லுங்க ஐயா. என்னோட காளை மாடு 3 இருக்கு, அதில் நீ ஏதாவது ஒரு காளை மாட்டோட வாழை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவர் என்ன செஞ்சிருக்காரு? காளை மாட்டு வாழை தானே, இவர் சோம்பேறி, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இவருக்கு என்ன, நான் நினச்சேன் ரொம்ப தூரம் ஓட வைப்பாருன்னு நினச்சேன், இல்லை ஏதாவது கொண்டு வான்னு சொல்லி வேட்டையாடி கொண்டு வருவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளை மாட்டோட வாள் தானே, அனுப்புங்கய்யா, பார்த்துக்கிறேன். சரி, நீ வாப்பா, நாளைக்கு வா, ரெடியா? 3 ஆனால் நீ சான்ஸை பயன்படுத்திக்காத, இந்த மிஸ் பண்ணிடாத, கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்திக்கோ. ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு வர காலையை கூட வாழை பிடிச்சிடு. அதெல்லாம் உங்களுக்கு என்ன, 3 காலம் வரும்னு இருக்கீங்கல்ல, 3 டைம் எனக்கு இருக்குல்ல, நீங்கள் அனுப்புங்க. சரின்னு ஃபஸ்ட்டு காலை வரும். பார்த்தா பயமாக இருக்குது.
காளமாடெல்லாம் பயங்கரமாக இருக்கும்ல, முட்டுற மாதிரி வரும் அப்படின்னு அடுத்துன்ட்டார். இது வேண்டாம் இது வேண்டாம், பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கு, அடுத்தது அனுப்புங்க. எப்பா இது பயன்படுத்திக்கோ பயன்படுத்திக்கோ நீங்கள் அனுப்புங்க, இன்னொரு சான்ஸ் இருக்குல்லன்னு. அடுத்த ஒரு மாடு வருது, அதுவும் பார்த்தா அதோட பயங்கரமாக இருக்கு. அடுத்து இது வேண்டாம் அடுத்துன்னு, அடுத்து 3வது மாடு வருது, அதுக்கு வாளே கிடையாது. அவர் என்ன சொன்னார், சான்ஸை பயன்படுத்திக்கோன்னு முன்கூட்டியே சொல்லிட்டார். ஃபஸ்ட் தடவை வந்ததுக்கு வாள் இருந்துச்சு, பார்க்க பயமாக இருந்தது, அனுப்பிட்டார். 2வதுக்கும் வாள் இருந்துச்சு, பயமாக இருக்குன்னு அனுப்பிட்டார். 3வது வாழை இல்லாமல் வருது. ஆனால் என்ன சவால் என்னது, வாழை பிடிக்கணும். எப்படி அதை பிடிக்கும்? 3வது நல்லா சிம்பிளாக வருது, வாள் கிடையாது. இவர் நினச்சார் அதை பிடிச்சிடலான்னு. உனக்கு வந்து தருணம் முடிஞ்சு போச்சுப்பா, பொண்ணு கிடையாதுன்னு அனுப்பி விட்டாங்க. அப்போ சோம்பேறினால என்ன பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாது. உட்காந்து இப்படி எந்திரிக்கிறது கூட முடியாது. சோம்பலான ஆவி இருந்துச்சுன்னா, சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா கர்த்தர் அவர்களை பயன்படுத்த முடியாது. அப்போது அவருக்கு டைம் கிடச்சதில்ல, அந்த சான்ஸை விட்டதுனால அருமையான வாழ்க்கையை இழந்து விட்டார். அப்போது நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணிடணும், அடுத்தவங்களுக்கு நன்மையை செஞ்சிடணும். சோர்ந்து போகிறவங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கறதுக்கு கர்த்தர் நம்மை கருவியாக வச்சார்னா அதை பயன்படுத்திக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். ஒருவேளை நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சிருப்பீங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட இயேசுப்பா பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இயேசுங்கிற ஒருத்தர் நினச்சி பார்க்கலான்னு கூட நினச்சிருக்கலாம். அவங்கள நம்ம சொல்ல தவறிட்டோம்னா அவங்க வேற வழியில் போய் பாவத்தில் விழுந்து ஏன் தற்கொலை கீழே பண்ணியிருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அகோரமாக இருக்கும். அதனால தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தையே பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாருன்னா, அப்ப ஆண்டவருடைய சுவிசேஷத்தை செய்யறதுல நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் பங்கு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார், இயேசு உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களுக்காக சிலுவை சுமந்தார், உங்க வியாதியிலிருந்து விடுதலை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா போதும். நம்ம சொல்றதோட நிப்பாட்ட மாட்டோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரத்திலிருந்து தேவன் பார்ப்பார், அவர்களுக்குள் பரிசுத்த மாற்றத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்காக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அடுத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். அது சொல்லும் போதே சந்தோஷமா இருக்குல்ல. புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம், ஃப்ரெஷ்ஷா போறோம். அர்ப்பணிப்பு, ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிப்பு இருந்தாதான் அவங்க தாழ்மையா இருப்பாங்க. தாழ்மையா இருக்கிறவங்கள்ட்ட தான் அர்ப்பணிப்பு நிலைப்படும். அல்லேலூயா. பெருமையா இருக்கிறவங்கள வச்சு ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை இயேசுப்பா தான். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் இயேசுப்பா தான், விடுதலை தர்றதும் இயேசுப்பா தான். அப்போ இந்த சத்திய வார்த்தையில நம்ம எப்படி இருக்கணும், நிலைச்சிருக்கணும். ஆமென். சத்தியம் இன்னைக்கு நிறைய மறைந்து போய் கிடைக்கிறது. ஆனால் சத்திய வசனத்தை பேசுகிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கூட்டம் இன்னைக்கும் எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஆமென். அதற்கு இந்த கூடாரத்திலும் அருமையான இந்த ஊழியமும் சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ கணத்தில் இப்படி கை வச்சுட்டு இருந்தோன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? ஏன் இப்படி கப்பலை கவுந்து போச்சு, சும்மா கணத்தில் கையெடு அப்படின்னு எடுத்து விட்டுருவாங்க. ஆனால் அதோட அர்த்தம் அது இல்லை. அதாவது என்ன கஷ்டம் வந்தாலும், கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே. இதுதான் அதோட ஒரிஜினல். கண்ணக்கோள்னா அந்த நாட்கள் என்ன செய்வாங்களாம், திருடுறவங்க வீட்டில் அடையாளம் போட்டுருவாங்களாம். திருடனுங்க என்ன செய்வாங்களாம், அடையாளம் போட்டு இன்னைக்கு ரைட்டு இந்த வீட்டை நம்ம வந்து கொள்ளையடிச்சிடலான்னு அடையாளம் போடுவாங்களாம். அதனால தான் பழங்காலத்தில் சொன்னாங்களாம், அந்த கப்பலே கவிழ்ந்த உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் திருட்டு தொழில் மட்டும் கற்றுக்காத, அது உன்னை அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்தில் கை வைக்காத, கண்ணக்கோள் கன்னத்தில் மாறிடுச்சு. அப்போ பார்த்தீங்களா சத்தியம் எப்படி மறைஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி தான் நிறைய காரியங்கள் மறைபொருளாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மாமியார் உடைத்தால் மாமியார் உடைச்சா என்னதுங்க, மண் சட்டி. மாமியார் உடைச்சா அது மண்சட்டி, மருமக பொஞ்சட்டி, அப்படி தானே சொல்றாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். எப்படின்னா மண்குடம் அப்படியாச்சு. ஃபஸ்ட்டு எப்படின்னா மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் அப்படின்னாங்க. அதுலேருந்து தான் அது எதுலேருந்து வந்துச்சுன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம். அந்த மண் உரம்னு மண்குடம் ஆயிடுச்சு. மண்குடம் மண்சட்டி ஆயிடுச்சு.
ஆனால் உண்மையானது என்னென்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைச்சா பொண்ணுக்கு உரம், ரெண்டும் சேர்ந்து அழகான வாழ்க்கையை கட்டி அமைப்பது. அல்லேலூயா. பாருங்க, இப்படியெல்லாம் மறைந்து கிடக்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் இன்னைக்கு அறிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த 7 காரியம், ABCDEF G 7. A ஃபார் adoration, B ஃபார் பைபிள் ரீடிங், C ஃபார் கமிட்மெண்ட், D ஃபார் டூ சம்திங், E ஃபார் எடுஃபிகேஷன், F ஃபார் ஃபெய்த், G ஃபார் காட். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த 7 காரியமும் நம்ம இருந்துச்சு, நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மளை மாதிரி பாக்கியசாலி பணக்காரங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறேன்ப்பா, இந்த 7 காரியத்தில் நான் எதாவது ஒன்றா இருந்திருப்பா, ஒரு கல்லாக இருந்துருந்துப்பா. தயவு செஞ்சு கல்லாவது வச்சிருங்க. அந்த கல் இருந்ததுனால தான் மோசையா உட்காந்தாரு. மோசையா உட்காந்து 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறதுக்கு தூணாக இருந்தாங்க. ஆமென். அப்போ இந்த ஊழியத்துக்கு நான் ஒரு கல்லா இருக்கணும்ப்பா, நான் ஒரு மோசையா இருக்கணும்ப்பா, ஒரு ஆரோனா இருக்கணும், கோலா இருக்கணும், கரங்களா இருக்கணும், ஊரா இருக்கணும், யோசுவாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். 2025 உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை யார் ஒருவர் அற்பமாக நினைத்தார்களோ அற்பத்தை நீக்கிவிட்டு சம்பூர்ணப்படுத்துகிற ஆவியானவர் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை ஆரம்ப நாட்களில் நாம் அற்பமாக கடந்து வந்திருக்கலாம், ஆனால் இந்த முடிவடைகிற நேரத்தில் கர்த்தர் சம்பூரணத்தினால் நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. புதிய ஆண்டவர் சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏசப்பா, என்ன இந்த 7 காரியத்தை குறித்து இன்னைக்கு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அவங்க யுத்தத்தில் ஜெயம் எடுத்தாங்களே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயம் எடுக்கணும், என் குடும்பத்தில் நான் ஜெயம் எடுக்கணும் ஐயா. செய்கிற உங்களுடைய ஊழியத்தில் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் நான் ஜெயமாக இருக்கணும்ப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.